Hi friends, welcome to Dakshniya Home. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வேண்டுதல் வந்து நடக்குமா நடக்காதான்றது நம்ம வந்து பழத்தை வச்சே வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியேப்பட்ட சக்தி மிக்க கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்கும். காளி கோவில் தான். அதுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோவிலுங்க, திரும்பவும் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. நைட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அமாவாசை மட்டும்தான் அந்த கோவில் திறந்துருக்கும். நம்ம வீட்டில் பில்லி சுனிய வைப்பு ஏவல் கந்திருஷ்டி அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இங்கே போயிட்டு வந்தால் சரியாயிடும். நம்ம வேண்டியதை வந்து நடக்குமா நடக்காதான்றதை நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து அம்மன் கிட்ட வச்சு கேட்பாங்க. நடக்கும்னா உடனே விழும், நடக்காதுன்னா விழாது, இல்லை லேட்டாக நடக்கணும் அதுக்கேற்ற மாதிரி லேட்டாக விழும். நம்ம வேண்டுதல் நடக்குமா இல்லையான்றது நம்ம அப்போவே தெரிஞ்சுக்கலாம். நியாயமான வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊற்று இருக்குது. அது வந்து எப்பயுமே வற்றாமல் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னே இது வரைக்குமே தெரியாது. அங்கே போய் கை காலெலாம் அலம்பிட்டு அங்கே ஒரு சாமி இருக்கும், அங்கே போய் கும்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கந்திருஷ்டியெல்லாம் நம்ம வந்து சுற்றி எலுமிச்சம்பழம் போடுவாங்க. அங்கேயுமே நிறைய பேர் வந்து சுற்றி போடுவாங்க. அங்கே வந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும். எலுமிச்சம்பழம், தேங்காய் பழம் எல்லாமே இருக்கும். அம்மன் கிட்ட கொடுக்கறதுக்காக வந்து நானுமே வந்து ஒரு பழம் வாங்கிக்கிட்டேன். இந்த சாமியும் கும்பிட்டுட்டு வெளியில் இருக்கும் அந்த சாமியுமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம். நம்ம வந்து நைட் டைமில் அதிகமாக போயிருந்தனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இதுவே வந்து ஈவினிங் டைமில் ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக கூட்டம் இருக்கும். கால் வைக்கவே இடம் இருக்காது. இந்த கோவில் வந்து ஒரு மலைக்குள்ளே தான் இருக்கும், காட்டுக்குள்ளே இருக்கும். ரொம்ப மற்ற டைம்லாம் போனால் பயமாக இருக்கும். அமாவாசை மட்டும் அது மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். நான் சாமியுமே நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து இவங்க வந்து சுயமாக வந்த அம்மன் தான். பார்க்க காளி மாதிரி இருக்க மாட்டாங்க, சாதாரணமாக அம்மன் மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல்ன்றதுனால வந்து ஊஞ்சல் வந்து எதிர்க்க சாமிக்கு நடந்துகிட்டு இருந்தது. அன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் அங்கேயே கோவிலே ஸ்டே பண்ணுவாங்க, தங்கிட்டு போவாங்க. தீராத நோய், கடன் பிரச்சனை, திருமண தடை அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரியாயிடும். ரொம்பவே வந்து சக்தி மிக்க கோயில். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்குது. அங்கே நாங்களுமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு ரொம்ப பசி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பானிபூரிலாம் சேல்ஸ் பண்ணாங்க. நாங்களுமே வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு பாப்பாவுக்குமே வந்து டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். நிறைய கடை தெரு இருக்கும். காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இயற்கையாக நல்லாயிருக்கும் இந்த கோவில். இந்த டைம்லாம் வந்து திருவிழா நடக்குமா, அதனால் வந்து நைட்டில் கூட்டமாக இருந்துச்சு. இல்லைனா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். போகவும் கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.